தடைக்காலம் துவங்கியதால் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டத்தில் விசைப்படகுகளை கரையேற்றி சீரமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஆழ்கடலில் மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்யும் காலமாகும். இந்த காலங்களில் விசைப்படகுகள் ஆழ்கடலில் சென்று மீன் பிடித்தால் மீன் இனம் அடியோடு அழிந்துவிடும் என்று கருதி ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் கன்னியாகுமரி முதல் சென்னை, திருவள்ளூர் வரையிலான தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் விசைப்படகுகள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு நேற்று முதல் தடை அமலுக்கு வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி அருகே உள்ள சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் துறைமுகத்தின் கரையோரம் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் களை இழந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. தடைக்காலம் முடிவடைய இன்னும் 2 மாதம் உள்ள நிலையில் விசைப்படகு மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை கரையேற்றி பழுது பார்க்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். பழுதடைந்த விசைப்படகுகளை சின்னமுட்டத்தில் உள்ள படகு கட்டும் தளத்தில் கரையேற்றி உடைந்த பகுதியை சீரமைப்பது, பச்சை நிற வர்ணம் தீட்டுவது, பழுதான என்ஜின்களை சீரமைப்பது போன்ற வேலைகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள். பணிகளில் ஈடுபட்டு மேலும் தங்களது மீன்பிடி வலைகளையும் சரி செய்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தடைக்காலம் காரணமாக சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலைவாய்ப்பை இழந்து தவித்து வருகிறார்கள். கன்னியாகுமரி சின்னமுட்டம் போட்டு ஏர்லேருந்து பேசுகிறேன். இப்போ தடைக்காலம் என்பதனால போட்டு 20 போட்டு 30 போட்டு மொத்தமாக ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த போட்டை போய் ஏற்றி இதெல்லாம் வேலை முடிஞ்சு ஆசாரி, பைப்பர், வெல்டிங்கு, இன்ஜின் ஆயில் எல்லாம் வேலைலாம் பார்க்குறத பார்த்து இவங்க இந்த போட்டு இறங்கும். இது இறங்கணும்னு மறுபடியும் அப்படி ஒரு 20 போட்டு 30 போட்டு ஏற்றுவாங்க. ஏற்றி அப்படியே இந்த ஒரு 1.5 மாதமும் இந்த வேலை நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ இந்த போட்டை பொறுத்தளவுக்கு இந்த போட்டில் பெயிண்டிங் வேலை முடிஞ்சிட்டு, பைப்பர் வேலை முடிஞ்சு பெயிண்டிங் வேலை முடிஞ்சிட்டு, இப்போ பேர் நேம் எழுதி இந்த ஆன்டிபோல்டிங்னு சொல்லி ஆக்கு பிடிக்காம இருக்குது. அது பெயிண்டிங் அடிக்க பாக்கி மட்டும் தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு போட்டிலையுமே பெயிண்டிங் வேலையை ஒரு 50 60 வரைக்கும் வேலை அப்படியே இந்த 1.5 மாதம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த 20 போட்டு இறங்கணும்னா அடுத்து 20 போட்டு ஏறும். அந்த அப்படியே இந்த 1.5 மாதம் பயங்கர பிஸியாகவே தான் இருக்கும் வேலைகள். அடுத்து அந்த விளையாட்டுலையுமே அப்படி தான் இந்த 1.5 மாதம் இந்த ஏரியா சைடு போட்டாலுமே ரொம்ப பிஸியாகவே விளையாண்டுட்டு இருக்கோம். சராசரி ஒரு போட்டு எவ்வளோ செலவாகும்? பெயிண்டிங் வேலைக்கு பார்த்தீங்கன்னா 50,000 60,000 வரைக்கும் ஆகும் பெயிண்டிங். வேறு வெல்டிங் வேலை, பைப்பர் வேலை அப்படி அந்த உங்களுக்கு 1 லட்சம் 50,000 அப்படியே ஒரு வேலையை மெயின்டெனன்ஸ் பொறுத்து ஆகுது. கீழே ஆன்டிபோல்டிங் அடிக்கிற ஐட்டம் மட்டுமே 1 லிட்டரு 1,500 வரைக்கும் ஆகும். 15 லிட்டர் ஆகும், 20 லிட்டர் ஆகும். அதே ஒரு அமௌண்ட் வந்துடும். எத்தனை போட்டுகள் போட்டில் இப்போ 20 போட்டுக்கிட்டே இருக்குது. இனிமேல் இந்த போட்டு அப்படி இறங்கணும்னா நம்ம அடுத்து அப்படியே 20 போட்டு ஏறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.